ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம் உயிர் தமிழுக்கு. இந்த படத்தை வந்து இயக்குனது ஆதம் பாவா, ரைட்டிங் அஜயம் பாலா, பாலமுரளி வர்மன். இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா இமன் அண்ணச்சி, ராஜசிம்மன், மாரிமுத்து, ஆனந்த்ராஜ், முக்கியமான கேரக்டரில் அமீர் நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா மதுரையில் நடக்கிற மாதிரி எம்ஜிஆர் பாண்டின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இமான் வந்து அவங்க மாமாவாக இருப்பார். அப்போ வந்து வார்டு எலெக்ஷன் வரும். அப்போ வந்து அமீர் வந்து அதில் வந்து நிற்கிறதா வருவார். இதுக்கு ஃப்ளாஷ்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் அவங்க மாமா வந்து இமான் நினச்சி வந்து ஆக்சுவலாக அங்கே வார்டு மெம்பருக்கு 18ஆம் வார்டில் நிற்கிறதுக்கு வருவார். அப்போ 17ஆவது வார்டில் தமிழ்ச்செல்வின்னு ஒரு பொண்ணு நிற்கும், ஆனந்த்ராஜோட பொண்ணு. அதை வந்து இவர் லவ் பண்ணுறதால உயிர் தமிழுக்குன்னு வந்தது. இதுதான் கதையான்னு பார்த்தா படம் ஃபுல்லாக இதுதான் கதையே. ஃபஸ்ட் எடுத்துனா ஒரு டெத்துக்கு, ஆனந்த டெத்துக்கு வந்து இவர் பாண்டி வர்றதா சொல்லுவாங்க, அதை எதிர்ப்பாங்க. அதை பார்த்தா அவர் ஒரு மினிஸ்டர் கூடவே அவர் வந்துடுவார், வந்து இது போவார். அதை தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நினைக்கும். கடைசியில் வந்து இந்த தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்தாரா இல்லையான்றது தான் படத்தோட கதை. அதுவும் இல்லாமல் இந்த வார்டு எலெக்ஷனில் யார் ஜெயித்தாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை. இதையே அப்படியே இது பண்ணதால் படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. படம் ஃபுல்லாக வந்து அமீர் டாமினேஷனு. நிறைய ஒரு காமெடியாகவும் ஜனர்ஜாங்கமாகவும் கவுண்டர்லாம் கொடுத்து பேசியிருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. ஃபஸ்ட் எத்தனை அந்த நெஞ்சு முன்னேறுமை உண்டு பாட்டம் நல்லா டேக்கிள் பண்ணுறாரு. டான்ஸ் அதெல்லாம் அவர் நல்லா ஆடுவார், அது தெரியும். நல்லா ஆடினார். பேசுகிறது ஸ்பான்டேனியஸாக நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் எதிர்பார்த்து என்னென்னா, உயிர் தமிழுக்குன்னொன்னே இது ஒரு ஏதோ ரொம்ப சீரியஸான படம் போகுது, ரொம்ப டஃப் கொடுத்து வடச்சென்னில் மாதிரி ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு கேரக்டரில் அவர் நடிப்பார்னு நினச்சேன். நான் வந்து அந்த சென்னை படத்தில் பார்த்திங்கன்னா அவர் போர்ஷன்ஸ் மட்டும், அமீர் போர்ஷன் மட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பவரான ஒரு கேரக்டர் நடித்தேன். ஆனால் ஒரு சாஃப்டான காமெடியான கேரக்டர் நடிச்சிருந்தார். இந்த படம் வந்து இப்போ சமீபத்தில் வந்த படம் இந்த வீக்கு. அது வந்து வேறு இன்னொரு தமிழ் படம் வந்தது, அதை விட இது நல்லா இருக்குது. அது வந்து ரொம்ப நல்ல படம்னு போனால் அது ரொம்ப முக்கியம் இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாகவும் இதுவும் போச்சு. ஆனால் படம் கொஞ்சம் திரைக்கதையாக பார்த்தா ஸ்லோவாக இருந்தது. மாரிமுத்துலாம் நடிச்சிருந்தார். ஸோ இந்த படம் திரைக்கதையாக பார்த்தா ஸ்லோவாக வந்து அமீருக்காக வேணால் இந்த படத்தை பார்க்கலாம். இது ஒரு பொழுதுபோக்கான படம், ஒரு ஜாலியாகவும் போச்சு. இதில் வந்து ஆனால் சுவாரஸ்யமாகவோ ரொம்ப இதுவாகவோ இல்லை. இமான் அண்ணச்சியும் அமீர் சாரும் சேர்ந்து பண்ண காமெடி வந்து சில இடத்துல ரசிக்கிற மாதிரி இருக்குது, சில இடத்துல ஓவராகவும் இருக்குது. இதை ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சுமாரான படம் தான். இதை வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக அப்படிலாம் எடுத்துன்னு போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா ஒரு சுவாரஸ்யமான படமாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.